அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். உங்கள் வாழ்க்கையில நெறைய அற்புதங்களும், ஆச்சரியங்களும் ஏற்படணுன்றதுக்காக, என் மூலமா உங்களுக்கு ஏற்கனவே நீங்க வணங்குற கும்புற கடவுள்னால உங்களுக்கு தனிப்பட்டு ஒரு வகையில அதெல்லாம் ஏற்படலாம். ஆனா, என் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் அற்புதங்களும், ஆச்சரியங்களும் ஏற்படுவதற்காக, என்னுடைய சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நானு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அது எப்படி உங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்றதுனால எனக்கு எப்படி அற்புதங்கள், ஆச்சரியங்கள் நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு தாந்திரீக சக்திய எனக்கு நீம் கரோலி பாபாவுக்குள்ள இருக்கிறத பார்க்க முடியுது. தாந்திரீகன்னா அதுக்கெல்லாம் நிதானமா நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். இத நானு கனகம்பட்டி பழனிசாமி ஐயாகிட்டயும் நான் பார்த்தேன். நான் நெறைய சித்தர்கள சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு. ஆனா, சில சித்தர்களினுடைய போக்கு வேற மாரி இருக்குது. ஆனா, சில சித்தர்களினுடைய விஷயங்கள்ல ஒரு தாந்திரீகம் இருக்குது. தாந்திரீகம் இருக்குதுன்னாவே என்ன மீனிங்ன்னா, யாராலும் நம்ப முடியாத மாரி ஒரு விஷயத்த நம்மளுக்கு காட்டுறது. வெளியில எங்கேயும் சொல்லிக்க முடியாம இருக்கிறது. சொன்னாலும் அது கேலிக்குரியதா போகும். ஆனா, தாந்திரீக சக்தி இருக்குது. சரி சும்மா தாந்திரீக சக்தியா மட்டும் நடக்குதுன்னா, இல்ல. வாழ்க்கையில நல்லது நடக்கிற விஷயமாவும் தான் இருக்குது. அது நான் கனகம்பட்டி ஐயாவுகிட்டயும் பார்த்தேன். இவரு நீம் கரோலி பாபா கிட்ட பார்க்குறேன். இவர் தான் நான் சொல்லிட்டேனே, கடுவெளி சித்தர் மாரி இவர் 10 மடங்குன்னு. அதே மாரி இன்னொரு விஷயத்த நான் பார்க்குறேன். இவர் இன்னைய ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்ற அதுவாக இருக்கட்டும், அல்லது ஆப்பிள் கம்பெனி ஓனராக இருக்கட்டும், ஃபேஸ்புக் ஓனராக இருக்கட்டும், அல்லது பில்கேட்ஸாக இருக்கட்டும், இன்றைய உலகத்தினுடைய முக்கியமான டெக்னாலஜி கூட இவருடைய தாந்திரிக் மாய உலகம் சம்மந்தப்பட்டிருக்குது. அப்படின்னு எனக்கு புரிய வருது. ஏன் சொல்லுங்க? முதல்ல இவரை பத்தி நீம் கரோலி பாபான்னு நான் உங்களுக்கு போடுறேன். போடும்போதே நான் ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த தம்ப்நெயில சரி பண்ணுறேன். அப்போ பண்ணும்போது என் கை தானாகவே ஒரு பட்டனை போய் கிளிக் பண்ணுது. தானாகவே அவருடைய ஃபோட்டோ இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடுச்சு. இப்போ குரோதன பைரவர் மாறிட்ட மாதிரி. அந்த மாதிரி சில விஷயங்களை நான் ஒரு நம்பர் டைப் பண்ண போனால் தானாகவே அது வேறு ஒரு நம்பர் டைப் பண்ண போச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் ஃபேஸ்புக்கு நான் இந்த தம்ப்நெயில பண்ணும்போதும் அந்த ஓஜோ போர்டோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள், பேய்களை வர வச்சு நம்ம கையை பிடிச்சியே அது நம்பர்ஸை ஓட்டின்னு போயிட்டு சொல்லும், என்ன வேர்டுன்னு சொல்லிட்டு சொல்லணும். நம்ம எப்படி சின்ன பசங்களை ஏபிசிடி எழுதி கொடுத்தோம்னா அந்த மாதிரி என்னுடைய கையை பிடிச்சி நீம் கரோலி பாபா சில விஷயங்களை டிஜிட்டலாகவே செய்து எனக்கு அது மூலமாக காட்டுற மாதிரி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எதுக்காக அவர் என்னை குரோதன பைரவரை இன்றைக்கி பார்க்க வைக்கிறாரு. நேற்று ஃபுல்லாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவருடைய ஒரு பறவை ஒன்று பார்த்தேன். இத்தனை நாள் நான் அவர் பறவைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பறவை இல்லை நான் சொல்கிறேன். அது நீங்கள் போய் நெட்டில் போய் தேடி பாருங்கள். அது நிதானமாக அதுங்கிட்ட வரேன். அது உலகத்திலே பெரிய பறவை. அது இவருக்கும் அவருக்கும் சம்மந்தங்குதுன்றதுனால அவர் எனக்கு அது டிஜிட்டலாக காட்டினார். அந்த பறவையை பார்த்த நிமிஷத்துலேருந்து வாமிட்டும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ஒரே வாமிட்டு கொட்டாவி படுத்துக்கிட்டேன். நேற்று ஃபுல்லாக படுத்துக்கிட்டு தான் இருந்தேன் நான் ஃபுல்லாக. இன்றைக்கி நேற்று ஃபுல்லாக பூஜை ரூம் பக்கம் போகல, சிஸ்டமை தொடலை, யூடியூப் கிட்ட வரலை. அந்த மட்டும் போட்டேன், அந்த புகையை மட்டும், அந்த வீட்டில் இருக்கிற தீய சக்தி இது பண்ணுறதுக்கு மட்டும் அந்த புகையை போட்டு அதை தான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அதை போடுங்க அப்படின்னு. வீட்டில் சண்டை சச்சரவு வந்தாலும் அடிக்கடி சின்னதாக உடம்பு சரியில்லாத போனாலும் அது போடுங்கன்னு போட்டேன் பாருங்கள். அதுதான் பூஜை ரூம் பக்கம் போகல, எதுவுமே போகல. இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே நான் பார்த்தது, ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஃபஸ்ட்டு நீம் கரோலி பாபான்னா நான் பார்த்தேன் ஒரு பறவை. அது குயில் மாதிரி கத்தலை, அது கொஞ்சம் வேறு மாதிரி தான் கத்துது. அது கருப்பு கலரில் இருக்குது, ஃபுல்லாக காக்கா மாதிரி கருப்பு கலரில் இருக்குது. வாய் அழகு ஒயிட் கலராக இருக்குது, கண்ணு சிவப்பாக இருக்குது. அது என்ன அதுன்னு போய் நெட்டில் போய் தேடினா அது ஏஷியன் குயிலுன்னு வந்தது. அதனுடைய பெண் வெர்ஷன் தான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சாரலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாரு, அது வந்தது. அப்புறம் நான் போயிட்டு அந்த பறவை அன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் நீம் கரோலி பாபானா அந்த பறவை தான் காட்டினேன். என் எதிர்க்க உட்காந்துது. ஆனால் மறுநாள்லேருந்து எனக்கு காட்சி கொடுத்தது, உங்களுக்கு நான் வீடியோ போட்டது எல்லாமே அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு பெண் வெர்ஷன் தான். ஆனால் அந்த பிளாக் கலர் பறவை கத்துன மாதிரியே தான் அந்த ஒயிட் கலர் ஒயிட் அண்ட் பிளாக் பறவையும் அதே சவுண்டு இருந்தது. அந்த சவுண்டோடவே உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டிருந்தேன் அது என்ன மாதிரி கத்துதுன்னு. நான் இன்றைக்கி காலையில் குளிச்சுட்டு போயிட்டு பூஜை ரூமில் போய் நிற்கிறேன். அந்த பறவையினுடைய சத்தம் கேட்குது. சரின்னு நான் போயிட்டு அந்த கரெக்டாக நம்ம குளிச்சுட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றும் போது அந்த பறவை சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் 25 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் முதல் முறை பார்த்ததுக்கு அடுத்த முறையாக அந்த பிளாக் கலர் பறவையை இன்றைக்கி தான் பார்க்குறேன். அது வரைக்கும் எனக்கு காட்சி கொடுத்ததெல்லாம் அந்த பெண் வெர்ஷன் தான்.
அது வந்து ஆனால் நான் பிளாக் கலர் பறவை பார்த்தது பெருசு. இது குட்டி போட்டு கொஞ்சம் வளர்ந்துருக்குது. இப்போ நிறைய இங்கே எங்கோ குஞ்சு பொரிச்சிருக்குது. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு, இந்த பிளாக் இது எல்லாமே கொஞ்சம் 3, 4 பறவைங்க இங்கே எங்கோ குஞ்சு பொரிச்சிருக்குது. கொஞ்சம் வளர்ந்த நிலையில் இருக்குது. அதே கருப்பு கலர் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் உண்மையிலே. அந்த ஃபஸ்ட்டு நாள் பார்த்தனே நான் அந்த பிளாக் கலரில், அதுதானே நீம் கரோலி பாபான்னு நான் பார்த்தேன். அதனுடைய பெண் வெர்ஷன் தானே எனக்கு காட்சி கொடுத்துட்டுருக்குது. அந்த பறவையை பார்க்கணுன்னு. ஆனால் அது குயிலினுடைய குரூப்பு தான் அது. ஆனால் அது ஏஷியன் குயில்னு போட்டிருக்கு நெட்டில். ஆனால் அது குயில் மாதிரி ஒரு முறை கூட கத்தலை. அது வேறு மாதிரி கத்துது கொஞ்சம். அது அந்த பறவை வந்து ஆனால் பார்க்கறதுக்கு குயில் மாதிரி தான் இருக்குது. அந்த பிளாக் கலர் இதுவே இன்றைக்கி நான் பார்த்தேன். அது ஒரு சந்தோஷம். அதை பார்க்க ஐயோ நான் எதிர்பார்த்த மாதிரியே அந்த பிளாக் கலர் இதுவே வந்துருச்சேன்னு சொல்லிட்டு நீம் கரோலி பாபா நான் கேட்ட மாதிரியே நீ அந்த மேல் வெர்ஷன் ஆண் பறவை வந்துட்டியேன்னு நான் சொல்லும்போதே உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன். அந்த ஃபஸ்ட்டு முறை காட்டின மறுநாளே சத்யசாய் பாபா ரூபத்தில் நான் ஒரு பறவையை பார்த்தேன். அது ஆரஞ்சு அண்ட் பிளாக்ல இருந்ததுன்னு. அந்த பறவையை நான் பிள்ளையார்கிட்ட போய் சுற்றும்போது அந்த இடத்துல வந்தது அந்த பறவைன்னு சொன்ன பாருங்கள். அந்த பறவை நல்லா வளர்ந்து ரொம்ப நீளமாக வளர்ந்த பறவையை அந்த பக்கத்துலேயே இந்த நீம் கரோலி பாபா பறவைக்கு பக்கத்துலேயே நான் வீடியோ எடுக்கணுன்னே நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம நல்லா பார்த்து வேண்டி ரசித்து கும்பிட்டுடணும். வீடியோ போய் எடுக்கணுன்னே நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே நான் என்ன பண்ணேன், அந்த சத்யசாய் பாபா ரூபம் அது ரொம்ப குட்டியாக இருக்கிறப்ப நல்லா ஆரஞ்சும் பிளாக்குமாக இருக்குது. பெருசாக வளர்ந்துச்சானா அந்த ஆரஞ்சு மெர்ஜ் ஆகிடுது. ஆரஞ்சு ஒயிட்டு பிளாக் மாதிரி ஒரு மாதிரி மெர்ஜ் ஆகிடுது. ஆனால் எனக்கு அதனுடைய எப்படி கத்தோன்றது மட்டும் எங்கே இருந்தாலும் எனக்கு கேட்கும். சத்யசாய் பாபாவும் கரெக்டாக நான் சத்யசாய் பாபா நினைக்கும்போது அந்த குரல் கேட்கும். அப்படி இல்லைன்னா நான் எந்த சமயம் நான் சத்யசாய் பாபாவை நினைக்கணும்னு பிரபஞ்சம் நினைக்குதோ அந்த சமயத்தில் அந்த பறவையினுடைய சத்தம் கேட்கும். அதனால தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் காட்டின பறவையே தான் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சுற்றி இருக்கிற பறவைங்களை இவங்க இதுன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் நினைக்கிறப்போ அந்த பறவை ஏதோ ஒரு வகையில் சத்தமாகவோ இல்லது இது காட்சி கொடுத்துருவோன்ற ரொம்ப சக்தி இருக்குதுங்க. இந்த பறவை சம்மந்தமாக நம்ம லிங்க் பண்ணுறதுக்கு பட்டர்ஃப்ளை சம்மந்தமாக நம்ம லிங்க் பண்ண விஷயத்தை விட, தும்பி சம்மந்தமாக நம்ம லிங்க் பண்ணதை விட நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். பறவை சம்மந்தமாக நம்ம லிங்க் பண்ணோம்னா பிரபஞ்ச கனெக்ஷன் ரொம்ப கிடைக்குது. இந்த விஷயத்தை இன்னையிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பறவையை சம்மந்தப்படுத்தி நம்ம சாமி கும்பிட்றதோ இல்லை பிரபஞ்சத்தை வேண்டுறதோ நடத்தினோமானா அது சீக்கிரம் நடக்கும். இது ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனால் ரொம்ப நிறைய பேர் இதை வெளிப்படுத்திக்காமல் வேணுன்ட்டு அதை ரகசியமாக வச்சுட்டுருக்குறாங்க. நம்ம இதை வாழ்க்கையில் நம்ம வழிபட்டுருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நிறைய, அதாவது ஒரு மெயினாக இன்னொரு விஷயம் இருக்கும். நம்ம கும்பிட வேண்டியது வணங்க வேண்டிய மெத்தடெல்லாம் இன்னொன்று இருக்கும். ஆனால் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக லைட்டாக அதை ஒழிக்க வச்சுட்டு இதை பண்ணால் நல்லா நடக்கும்ன்ற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லி அதை பண்ணாலும் நம்மளுக்கு நல்லா நடக்கும் தான். அவங்க வேறு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை பண்ணாலும் நம்மளுக்கு நல்லா நடக்கும் தான். ஆனால் அந்த அளவுக்கு நல்லா நடக்காது. புரியுதுங்களா? அப்படி ஒரு விஷயம் இன்றைக்கி நீம் கரோலி பாபா சொன்னார் எனக்கு. அதாவது இந்த பறவைகளை கனெக்ட் பண்ணி நம்ம இந்த பிரபஞ்சத்தை கனெக்ட் பண்ணி பறவைகளை கனெக்ட் பண்ணி நம்ம பண்ணோம்னா, நம்ம காக்காவுக்கு நம்ம சாதம் வைக்கிறோம், நம்மளுக்கு பெரிய மூதாதையர்கள்னால் அவங்க சனீஸ்வரனா அதுன்னு பறவை விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்குது நம்மளுக்கு. ஆனாலும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு மடைமாற்றப்பட்டு இருக்கின்றது. பறவையை நினச்சி நம்ம பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் வந்து பண்ணணுன்றது இல்லை. நான் சொல்கிறது இப்போ நான் என்னுடைய சேனலில் நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய ஆசீர்வாதங்களும் நிறைய மிராக்கிள்ஸ், ஆசீர்வாதங்கள் சொல்கிறத விட நிறைய மிராக்கிள்ஸை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு இன்றைக்கி டேட்டுக்கு நான் கேட்குறேன் பார்த்தீங்களா. 6 வருஷம் பொறுத்து சேனல் ஆரம்பித்து 6 வருஷம் பொறுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்பேன். ஆனால் என் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதனால் உங்களுக்கு மிராக்கிள்ஸ் நடக்கும்னு சொல்கிறது 6 வருஷம் பொறுத்து நான் இன்றைக்கி சொல்கிறேன் பார்த்தீங்களா. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சேன் இன்றைக்கி. அது நான் கண்டுபிடிக்கல, நீம் கரோலி பாபா தான் எனக்கு அதை உணர்த்தினார். அது என்னதுன்னா, பறவைகளை நம்ம கனெக்ட் பண்ணும்போது அது அற்புதம் நடக்கும். அதுக்காக எந்த பறவையை வேணான்றதில்லை. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் சொன்ன பறவையை நீங்கள் பார்க்காதீங்க. உங்களை சுற்றி என்ன பறவைக்குதோ அது கூட உங்களை எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2வது எதனால் நான் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றதை பற்றி மிராக்கிள்ன்றதை வார்த்தையை கனெக்ட் பண்ணி சொல்கிறேன்னா, நான் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள், எந்தெந்த ராசிக்காரர்கள், எத்தனாம் தேதி பிறந்தவர்கள் அப்படின்றது, எந்த இடத்தில் வாழ்பவர்கள் இப்படின்றதை வச்சு அவங்கவுங்களுக்கு எந்த சித்தர், அவங்கவுங்களுக்கு இந்த ஒரு சித்தர் ஒரு கடவுள், அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், முருகர்
அவர் கூட நீங்கள் வந்து கனகம்பட்டி பழனிசாமி, அப்புறம் அவர் கூட வந்து நீங்கள் இந்த பறவை நீங்கள் வந்து இந்த இந்த மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த கலர் அதிகமாக யூஸ் பண்ணணும். இந்த மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த நாளெல்லாம் முக்கியமான நாளாக சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இன்னும் இந்த நோட்டில் எழுதணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஸ்டாருக்காக கண்டுபிடிச்சி போட்டுக்கிட்டே இருப்பேன். அதை நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட்டு செஞ்சு பார்த்து கனெக்ஷன் பார்க்கணும். நான் சொல்கிற மாதிரி சுற்றி அதே இது காட்சி கொடுக்குதா, அதுக்கு நான் சொன்ன ரிலேட்டடான சாமிகள் ஏதோ ஒரு வகையில் அந்த பேரில் உங்களுக்கு வந்தாங்களா, அந்த பேரில் ஏதாவது நீங்கள் ஒரு வார்த்தையை பார்த்தீங்களா, நான் எந்தெந்த சாமியும் எந்தெந்த விஷயமும் உங்களுக்கு சொன்னனோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் பார்த்தீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் போடணும். அப்படி பார்க்குறீங்கன்னாவே நீங்கள் வேண்டுற விஷயம் பிரபஞ்சத்தில் கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அது ஒரு ரிசர்ச் மாதிரி நான் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்களும் சேர்ந்து கை கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே என் வீடியோவே உங்களுக்கு காட்டும். அப்போ தானே நீங்கள் அந்த என்னுடைய ரிசர்ச்சில் நீங்கள் என் கூட கலந்துக்கவே முடியும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நேற்று என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி என் உடம்பு ரொம்ப இதாகிட்ட உடனே நான் காலையில் எழுந்தவுடனே சத்யசாய் பாபாவையும் பார்த்துட்டேன், நீம்கரோலி பாபா அந்த மேல் வெர்ஷன் பிளாக் கலர் இதுவே பார்த்துட்டேன். பூஜை ரூமில் நிற்கும்போது, அது கூட நான் குளிச்சுட்டு போயிட்டு பூஜை ரூமில் நிற்கும்போது அது மாதிரி வந்து நிற்கும்போது நின்றுட்டு முடித்த உடனே இன்றைக்கி நேற்று ஃபுல்லாக சிஸ்டம் ஆன் பண்ணல, கம்ப்யூட்டராக இந்த யூடியூப் சம்மந்தமாக எதுவுமே நான் பார்க்கல. சரி நேராக வந்து ஆன் பண்ணி சிஸ்டம் ஆன் பண்ண உடனே குரோதன பைரவர்னு காட்டுது. ஒரு பிக்சர் வந்து காட்டுது. அப்புறம் எனக்கு வந்து அவங்க என் வீடியோ பார்க்குறவங்களே இல்லை, அவங்க வயசானவங்க, என் வீடியோ பார்க்குறவங்க கிடையாது. ஆனால் அவங்க வந்து ராமலீலாவோனோ ராமசீதானோ ஒரு பறவை ஒன்று அனுப்புகிறாங்க. அது உங்களுக்கு காட்டலாமா காட்டக்கூடாதுன்னு தெரியல. அது ஃபார்வேர்டு இது வாட்ஸ்அப்பில். அதை காட்டினா காப்பிரைட் வருமா தெரியல. அது வந்து ராமலீலாவோ ராமசீதா லீலாவோன்னு அது வந்து ஆந்திராவில் வந்து ஆந்திராவினுடைய பறவையாகும். அது ஆந்திராவினுடைய இது சிம்பல் பறவையாகும் அது. ஆனால் சரி, நான் போய் நெட்டில் போய் தேடி பார்த்தா அது வந்து ரிங் கழுத்து கிளியை தான் காட்டுது, பச்சை கலர் கிளி தான் காட்டுது. ஆனால் அவங்க அனுப்பிச்ச ஃபார்வேர்டில் நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா 1 மணி நேரத்தில் உங்களுக்கு அற்புதம் நிகழும்னு போட்டு இது ராமலீலா பறவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையிலேருந்து விரிக்கிறாங்க. கையிலேருந்து குட்டியாக அது பிளாக் அண்ட் ஒயிட். அப்படியே நான் இந்த பறவை ஏஷியன் கோயில் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. அது குட்டி பறவை. ஒருவேளை அப்படி இருந்து இப்போ எங்குமே அந்த மாதிரி டைப் பறவை இல்லாதனால அவங்க அந்த கிளியை மாற்றிக்கிட்டாங்களா தெரில. ராமலீலா பறவைன்னு சொல்லிட்டு அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு குட்டியாக கையை அப்படி விரித்து பண்ணுறாங்க. ரொம்ப அப்போ தான் புரிஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. அதை ராமலீலா பறவை இதை பார்த்த முன்னே 1 மணி நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும்னு அதை அனுப்புகிறாங்க காலையில். இதுக்கப்புறம் இந்த குரோதன பைரவரை நான் பார்க்குறேன். ஏன்டா குரோதன பைரவரை பார்க்குறேன், வேறு எதாவது எப்பவுமே டெய்லி நான் எழுந்த உடனே என்ன பண்ணுவேன்னா கேலண்டரு நெட்லேயே கேலண்டர் இருக்கும் இல்லைங்களா, நெட்லேயே நம்ம டெய்லி கேலண்டர் நெட்டில் இருக்கும். அதில் போய் பார்த்தோன்னா இன்றைக்கி திதினா நட்சத்திரம்னா நாளைக்கு என்ன நாள், நாளைக்கு கிருத்திகையா அமாவாசையா பௌர்ணமியான்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கு சம்மந்தமான வீடியோ போடணுமா, இல்லை அது எதுவும் இப்போதைக்கு எதுவும் விழாக்கள் இல்லைன்னா நம்ம வேறு நம்மளுடைய சித்தர்கள் விஷயம் போடணுமான்றதுக்காக அது எடுப்பேன். அப்படி எடுத்து பார்க்கும்போது தெரியுது நாளைக்கு தேய்பிரை அஷ்டமின்னு. நானும் உடம்பு சனிக்கிழமை நைட்லேருந்தே எனக்கு உடம்பு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடம்பு ஏதோ ஒன்று ஆகுது, ஒரு வழியாக ஆகிட்டு. அது நேற்று நைட் வரைக்கும் அது நடந்தது. அது ஒரு ஆன்மீக ரீதியாக தான் நடந்தது. அது போட்டோம் அந்த கதை. ஆனால் எனக்கு இந்த தேய்பிரை அஷ்டமி என்னைக்கு வருது அதை பற்றியெல்லாம் ரொம்ப ஞாபகம் இல்லை. ஏன்னா முன்ன மாதிரி நான் ரொம்ப பைரவரை இது பண்ணுறதில்ல அவ்வளோவா. காலையில் எழுந்துக்கும் போது ஒரு முறை எல்லா சாமி பேரும் சொல்வேன், அந்த மாதிரி சொல்கிறேனோ தவிர அவ்வளோ இது பண்ணுறதில்ல. அவர் பைரவரும் மைண்டில் வச்சுட்டுருப்பார் என்ன, உனக்கு இருக்குதுவா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாளைக்கு தேய்பிரை அஷ்டமின்னு காட்டுது. என்னடா இன்றைக்கி நம்மளுக்கு குரோதன பைரவர்னு காட்டின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அது தோணின அடுத்த நிமிஷமே எனக்கு வேறு ஒரு விஷயத்தை எப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காங்க. அது வந்து காட்டுது, சம்மந்தமே இல்லாத காட்டுது. அதில் எதுவுமே நம்ம டைப் பண்ணி குரோதன பைரவர்னு தேடலை, எதுவுமே தேடலை. ஆனால் அந்த விஷயத்தை என்னை பார்க்க வைக்கிறது இவர் நீம்கரோலி பாபான்னு புரியுது. ஏன்னா அவர் எனக்கு சொல்ல வராரு, நாளைக்கு தேய்பிரை அஷ்டமி, ஹனுமனுக்கும் பைரவருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அந்த விஷயம் ஊரில் உலகத்துக்கு எல்லாருக்கும் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹனுமனுக்கும் பைரவருக்கும் என்ன சம்பந்தம், என்ன சண்டைன்ற விஷயம் ஊருக்கே தெரியும். ஆனால் அது ராமர் சம்மந்தப்பட்ட விஷயன்றதும் ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீ ஒரு காரணத்துக்காக அந்த குரோதன பைரவர் எங்கே சம்மந்தப்படுதுன்னு கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது.
சரின்னு அவர் வந்து பைரவர் அனுமன் தான் போட்டிருக்குது உங்களுக்கு அந்த அவங்களுடைய தகவலில் பைரவர் அனுமன் தான் போட்டிருக்குதோ தவிர அதுக்குள்ளே போனால் தான் எனக்கு அது ராமர் கூட சம்மந்தப்படுது, அதுக்கப்புறம் பைரவர் கூட சம்மந்தப்படுது, அதுக்கப்புறம் வந்து கருடன் கூட சம்மந்தப்படும், அதுக்கப்புறம் எப்படி அது குரோதன பைரவர் கூட சம்மந்தப்படும்ன்றதெல்லாம் வீடியோவும் அந்த தகவலையும் ஃபுல்லாக பார்த்து முடிச்ச பின்னாடி தான் எனக்கு தெரியுது. அதுதான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த இந்த நீம் கரோலி பாபாவினுடைய விஷயத்தை கேட்கும்போதே ராமர் சம்மந்தப்பட்ட எந்த கதையை நீங்கள் காதால் கேட்டாலே உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கின்னு இப்போ நான் சொல்கிற கதையை கேளுங்க. எப்படி குரோதன பைரவர் கூட வந்து அது கனெக்ட் ஆகுதுன்றதை நீங்கள் கேளுங்க. இது கூடவே நான் இன்னொரு இந்த பிரபஞ்சத்தை நான் பார்க்குற விஷயங்கள்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் பெல் அடிச்சுது, இந்த சமயத்தில் பறவை வந்தது, இந்த சமயத்தில் அதுக்கு கரெக்டாக அந்த சமயத்தில் அது கேட்டுதுன்னா அது நம்மளா நினச்சிக்கிறது இல்லை. புராதன காலத்திலிருந்தே அதை வச்சு தான் பிரபஞ்சம் பேச மொழியாக எடுத்துருக்குறாங்கன்றதுக்கு சாட்சியும் இந்த இதுலேயே இருக்குது, இந்த ஸ்டோரியிலே இருக்குது உங்களுக்கு. அது என்னதுன்னா, இந்த பூமி இதில் வந்து சனி பகவானுடைய பாதங்கள் பயங்கர சனின்னாவே எப்பவுமே சனியினுடைய உச்சமாக இருக்கிறவங்க, சனி இது இருக்கிறவங்களுக்கே காலில் பிரச்சனை வரும், காலில் புண்ணு வரும், அது ஒன்று இருக்குது. ஏன்னா சனி பகவானுக்கே அந்த கால் வந்து வாத இது இருக்குது. அதை தீர்த்து வைக்கிறதே வந்து உங்களுக்கு பைரவர் தான், கால பைரவர் தான் அந்த வாத விஷயத்தையே தீர்த்து வைக்கிறது உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு வந்து அந்த அவர் வந்து அந்த கதையெல்லாம் இருக்கட்டும், அந்த சனி பகவான் இந்த கதையெல்லாம் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். குரோதன பைரவர் கிட்ட போயிடுற விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். இது என்னதுன்னா, பிரம்மன் வந்து உலகத்தில் எல்லா உயிர்களையும் படைச்சது, இதுங்கெல்லாம் படைச்சது பிரம்மன். அதில் அந்த எந்த உயிராக இருந்தாலும், அது கரடி புலி சிங்கமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும், அதுக்கான ஆயுட்காலம் முடியத்துக்குள்ள ஒரு உயிர் இன்னொரு உயிரை இறைக்காகவோ எந்த காரணத்துக்கும் அழிச்சுதானா அதுவும் பிரம்மஹத்தி தோஷந்தான். ஒரு பிராமணரை கொலை பண்ணாலோ இல்லை ஒரு பிராமணருக்கு தீங்கு இழிச்சாலும் அதுவும் பிரம்மஹத்தி தோஷந்தான் அப்படின்னு ஒரு நேதி இருக்குது. அதில் என்ன ஆகுதுன்னா, இவர் பிராமணர் தானே ராவணன்னு, அவரை இது பண்ண உடனே இவர் ஜெயிச்சிட்ட உடனே இவர் வந்து ராமர் வந்து பிரம்மஹத்தி தோஷம் ஆயிடுச்சுன்றதுனால அதுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுறார். அப்போ இவருக்கு வந்து சொல்லப்படுற ஒரு விஷயம்தான் வந்து அந்த பைரவராலேயே சொல்லப்படுற விஷயம்தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த இதில் போயிட்டு காசியிலிருந்து எடுத்துகிட்டு வரணும், காசியிலிருந்து ஒரு சுயம்பு லிங்கத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே ராமேஸ்வரத்தில் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, அவ்வளோ தூரம் போயிட்டு வர்றதுக்கு ஹனுமன்னா பறந்து போயிட்டு வர்றதுனால ஹனுமனை அனுப்புகிறாங்க. ஹனுமனை போகும்போது ஆந்திராவில் இன்றைக்கி டேட்டுக்கு சித்தூர்னு இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கி டேட்டுக்கு சித்தூர்னு இருக்குது. அந்த இடம் பேர் வந்து அப்போ வந்து திருகாரிக்கரை என்ற பேரில் இருந்துக்குது. திருகாரிக்கரை என்ற பேரில் அன்றைக்கி டேட்டுக்கு இருந்துருக்குது. இன்றைக்கி சித்தூர். அந்த சித்தூரில் தான் அந்த காலபைரவனுடைய ஆட்சி நடந்தது. அந்த இடத்துல அவருடைய ஆட்சியோட அவர் அந்த இடத்துல தான் வியாபித்து இருந்தார் காலபைரவர். அவரை தாண்டி தான் மேலே அந்த ஹனுமன் பறந்து போகிறாரு. அவரை தாண்டி தான் அந்த ஹனுமன் அதை மேலே பறந்து போய் அந்த லிங்கத்தை எடுத்துன்னு வரத்துக்கு போகிறாரு காசியை நோக்கி. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, காலபைரவர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த லிங்கத்தை அங்கேயே பிரதிஷ்டை பண்ணி வச்சிடணும், அங்கேயே அந்த வச்சிடணும், இங்கே கொண்டு வரக்கூடாதுன்ற மாதிரி நம்ம ஒன்று பண்ணணும்னு ஒன்று யோசிக்கிறார். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சூரியன்கிட்ட போயிட்டு நீ வந்து அந்த வெப்பம் தாங்க முடியாத அளவுக்கு பயங்கரமான வெப்பத்தை உண்டு பண்ணு அந்த காசியில் அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு. சூரியன்கிட்ட ஒரு வாரம் வாங்கிக்கிறார். அன்றைக்கி இவர் போய் சிவலிங்கத்தை எடுக்கும்போது கங்காதேவி கிட்ட போய் என்ன பண்ணுறாரு, நீ அன்றைக்கெல்லாம் அவர் கண்ணிலே படாத, எங்குமே தண்ணி கிடைக்காது, எங்குமே தண்ணி இருக்காது, அந்த மாதிரி கங்கை கனெக்ஷன் ஆயிடுச்சுங்களா. இவர் நீம் கரோலி பாபா கூட கங்கை கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. அவர் ஒரு பெட்ஷீட்டில் ஒரு மடித்து கொடுக்குறாரு, அதை போய் கங்கை ஆற்றுல விட்டு சொல்கிறாரு. அந்த பெட்ஷீட் கனமாயினே போகுது. அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு கேட்டோம்னா, ஒரு பெட்ஷீட் வந்து என்னை காப்பாற்றுச்சின்னு குண்டு தோலை இராணுவ வீரர்கள் நீ குண்டு என்னை தாக்கலன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு வீட்டில் போய் ஒரு தங்கிட்டு வந்த அன்றைக்கி அந்த போர்வைக்கும் அந்த பெட்ஷீட்டுக்கும் அந்த கங்காய்க்கும் கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்தணும், இந்த மாதிரி இடத்தெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். என்னுடைய வேண்டுதல் முறைகள், என்னுடைய அந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதிகளுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் மஞ்சா குங்குமம் வெத்தலை பாக்கு பூவு விளக்குன்ற மாதிரி என்னுடைய மெத்தடுக்கு இதுங்கெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறேன்.
அந்த மாதிரி வந்து அந்த பொருட்கள்லாம் ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய பூஜை முறைகளுக்கு யூஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். நம்ம அப்படி தான் நினைப்போமோ தவிர, எல்லாத்தையும் ஒரு இடமா உட்காந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இனிமேல் செய்ய போகிற விஷயங்கள் எல்லாமே. அந்த மாதிரி வந்து அந்த அவர் போகிறப்போ இவருடைய ஹனுமனுடைய தந்தையான வாயு பகவான்கிட்டையும் கேட்குறாரு. நீங்கள் அந்த இடத்துல கரெக்டாக அவங்க வரும்போது காற்று பயங்கரமாக வீசணும் அப்படின்னு. காலபைரவர் சிவனுடைய அம்சன்றதுனால எல்லாரையும் இவர் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். ஏன்னா அவர் சிவன் கீழே தான் எல்லாமே வருது உலகமே. அதனால் வேண்டி அப்படி நடக்குது. இவர் போகிறாரு. போன உடனே அங்கே போயிட்டு இந்த மாதிரி அதை ஒரு சுயம்பலிங்கம் ஒன்று எடுத்துக்கிறார். ஆனால் அந்த இடத்துல ஒரு சுயம்பலிங்கம் வந்து அவருக்கு தேடி தேடி ரொம்ப அனல். அதாவது அதில் போதாத குறைக்கு இவர் என்ன பண்ணிடுறாரு, அதே அனல் வந்து இதில் வரும்போது அந்த அனலை இவங்களும் தாங்கணும் இல்லையான்றதுனால, சூரியன் வெப்பத்தை தாங்கணுன்றதுனால அவர் இருக்கிற ஏரியா இருக்குது பாருங்கள், பைரவர் இருக்கிற ஏரியா, அந்த இப்போ சித்தூர்னு சொல்கிற பாருங்க, அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு எல்லார் கனவுலையுமே போய் சொல்லிடுறாராம் பைரவர். அன்றைக்கி டேட்டுக்கு வீட்டை விட்டு ஊரடங்கு உத்தரவு போட்டுறாராம் எல்லார் கனவுலையுமே போய், இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, சூரியனுடைய தீட்சண்யம் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதில் வந்து அந்த இடத்துல இவருக்கு போன உடனே அந்த நெருப்பு வெயில் தாங்க முடியல. ஒரு பக்கம் காற்று வேறு பயங்கரமாக, வாயு பகவான் வேறு பயங்கரமாக வீசுகிறாரு. தண்ணி தாகம் தேடினா கங்கை வந்து எங்குமே கண்ணில் பார்த்தா கிடைக்கல. ஆனால் அது உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி கங்கையில் குளிச்சுட்டு தான் போகிறார். திரும்பி அவரை சுற்றும் முற்றும் எங்கே பார்த்தாலும் கங்கை என் கண்ணில் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அவர் ரொம்ப இது பண்ணும்போது என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஐடியா பண்ணுறாரு. சரி, அந்த ஒரு வழியாக எப்படியோ ஒரு சுயம்பலிங்கம் ஒன்று எடுத்துடுறாரு கையில். ஆனால் அந்த எடுத்த சிவம்பலிங்கத்தை இங்கே எடுத்துன்னு வரவிடாத பண்ணணும். அதனால் பைரவர் ஒரு ஐடியா பண்ணுறார். நேராக போயிட்டு ஒரு மாடுகள், ஒரு மரத்துக்கிழ ஒரு பசுமாடு இருக்கிற மாதிரி, அந்த பசுமாடு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பையன் மாதிரி இவருக்கு காட்சி கொடுத்து, ஹனுமனுக்கு காட்சி கொடுத்து அவரை டைவர்ட் பண்ணி, அந்த குட்டி பையன் இருக்கிறான் அவங்ககிட்ட போயிட்டு நம்ம தண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறார். அப்போ தண்ணி போய் கேட்டால் அவர் என்ன பண்ணுறாரு, இவர் என்ன பண்ணுறாருன்னா, பைரவர் தானே இவர் கூட வம்புக்கு தானே இருக்கிறார் இப்போது. அதை கேட்கும்போது, அப்போனா நான் வந்து உனக்கு தண்ணி வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு இதே கங்கைக்கிட்டே தான் கேட்குறாரு. அப்போ கூட அதே கங்கைக்கிட்டேயே கேட்குறாரு, நான் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த இடத்துலையே அந்த இது வந்து வேறு ஏதோ ஒரு இவ்வளோ சுமை இந்த இந்த ஹனுமன் கேட்குறாரு, இந்த லிங்கத்தை என்னால் கெட்டியாக பிடிச்சின்னு இருக்க முடியாது அப்படின்றாரு. நான் ஒரு தண்ணி சொல்கிறதுக்கு ஒரு இடம், ஒரு அருவி காட்டுறேன், அதுங்க போய் குடிங்கன்னு சொல்லும்போது, அது வரைக்கும் நான் அங்கே போய் வர வரைக்கும் இதை நீ கெட்டியாக பிடிச்சிருன்னு சொல்லும்போது, அந்த பைரவர் என்னால் இவ்வளோ வெயிட்டு தாங்க முடியாதே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஏதோ ஒரு ராம் மந்திரம் ஒன்று சொல்லி, இந்த மந்திரம் சொன்னாமல் உன்னால் கெட்டியாக பிடிச்சிக்க முடியும், பலம் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிவிட்டு கொடுத்துட்டு போகிறாரு. அந்த சமயத்தில் இந்த கங்காதேவியை என்ன பண்ணுறாங்க, அருணாதேவின்ற இதில் அந்த கொஞ்சம் அருவி வருது. அந்த அருவி வந்து கங்கையால் தான் இவர் பைரவர் கேட்டு தான் உருவாக்குறாங்க. ஆனால் அந்த அருணாதேவின்னு அந்த இடத்துல மட்டும் அந்த நீர்வீழ்ச்சி வந்து இவர் குடிக்கிற மாதிரி வருது. நம்ம திருவண்ணாமலை அருணாச்சலம்னாலும் அருணாச்சலம்னாலே என்னதுன்னா, சூரியன்னா சிவன். உங்களுக்கு அந்த சூரியன் காலை நேரத்தில் உதிக்குது பார்த்தீங்களா, ஆரஞ்சு நிறத்தில் காலையில் சூரியன் கிழக்கு பக்கத்தில் உதிக்குது பார்த்தீங்களா, ஆரஞ்சு நிறத்தில், அதுதான் அருணோதயம். அது பேர், அது அருணோதயம். அதுதான் அங்கே திருவண்ணாமலை அருணாச்சல அருணானாலும் அருணுனாலும் அதெல்லாம் ஒரே மீனிங். அது சூரியனுடைய உதயம் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் மீனிங். அந்த மாதிரி வந்து அந்த அருணா நதியாக அது வந்து சின்ன நீர்வீழ்ச்சி, நீர்வீழ்ச்சியாக அது வந்து உதிக்கிறது. அதை குடிச்சிட்டு வரும்போது பார்த்தா, இவர் அதெல்லாம் முடியாது, என்னால் இது பண்ண முடியலன்னு அவர் கீழே வச்சு அதை பிரதிஷ்டை பண்ணிடுறாரு அந்த பைரவராக இருக்கிறவர். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அதெல்லாம் நீ சொன்ன மந்திரம் சொன்னால் கூட அதெல்லாம் என்னால் பிடிச்சிட்டு இருக்க முடியல, அதனால் நான் கீழே வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு சரின்னா அதுனா கீழே பள்ளத்தில் இப்போ இதில் மண்ணில் வச்சா நான் எடுக்க முடியாது போதான்னு சொல்லிட்டு இவர் வாழை சுருட்டி என்னென்னவோ பண்ணி அதை தூக்க பார்க்குறாரு. முடியவே முடியல, ஹனுமனால் அதை தூக்கவே முடியல, அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிடுது. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, சண்டை வந்துடுது, பைரவருக்கும் ஹனுமனுக்கும் சண்டை வந்துடுது. ஹனுமன் வந்து இது ஏன்னா பைரவர் வந்து சிவனுடைய ரூபம் உங்களுக்கு, அதனால் அவருக்கு ரொம்ப சக்தி அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இங்கே 2 பேர் சண்டையும் வந்து எப்பவுமே அப்படி தான் நடக்கும் புராணக்கதையில். சண்டை பெருசாக போயிட்டே இருக்கும். தேவர்கள்லாம் வந்து இதுக்கு மேலே சண்டை இப்போ சண்டை பெருசாக போச்சுன்னா உலகமே அழியும்,
இது யாராவது ஒருத்தர் இது பண்ணுங்கன்ற மாதிரி வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுறாருன்னா, அவர் சிவன் ரூபன்றதுனால ஒரு ஹனுமனை வீழ்த்திடுறாரு பைரவர். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ஹனுமன்னு ராமர் கதை வந்துடுச்சு பாருங்க. அது மேட்ரு கிடையாதுங்க. நான் எதுக்காகன்னா அப்புறம் வந்து பைரவரே வந்து அப்புறம் பைரவரே எடுத்துன்னு போக சொல்கிறாரு. அந்த இந்த இவர்கிட்ட வந்து சண்டை போட்ட பின்னாடி நடுவுலையே இன்னொரு விஷயம் நடக்குது. இந்த மெயினாக இந்த குரோதன பைரவர் விஷயத்துக்கு எதை சொல்ல வந்தேன்னு வந்துட்டேன் பாருங்கள். இங்கே பைரவர்கிட்ட போயிட்டு இவர் தான் இதெல்லாம் பண்ணுறாருன்னு தெரிஞ்சு அந்த ஆந்திரா இடத்துக்கே போகிறார் இவர் ஹனுமன். அங்கே போய் தான் போட்டுட்டு சண்டைலாம் போட்டு இவங்க திரும்பி வராருங்க. திரும்பி வரும்போது பார்த்தா அந்த லிங்கங்களில் இவர் அடையாளம் காட்டி எடுக்க முடியாத மாதிரி 1000 லிங்கங்களாக மாறி போகுது எல்லாமே. அதில் அடையாளம் பார்த்து எடுக்க முடியாத மாதிரி ஆகிப்போகுது. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இவருக்கு அடையாளம் காட்டுறதுக்கு, ஹனுமனுக்கு அடையாளம் காட்டுறதுக்கு வானத்தில் ஒரு இது வந்து கருடன் வந்து வட்டமிடுது. அந்த இவர் வச்ச கரெக்டாக இவர் வச்ச லிங்கத்துக்கு நேராக அந்த கருடன் பறகுது. அப்போ கருடன் பறந்து இவருக்கு க்ளூ காட்டுது. இந்த 1000ல் உன்னால் கண்டுபிடிக்க முடியல, இதுதான் அதுன்னு காட்டுது. அந்த சமயத்தில் பல்லியும் உனக்கு 2வது முறை அதுக்கு இது காட்டுது. ஒரு பறவை அதுக்கு காட்டினது மட்டும் இல்லாமல் பல்லியும் அதுக்கு சத்தம் வைக்கிடுது. அதுதான் அந்த லிங்கம் தான் அப்படின்ற மாதிரி பல்லியும் அதுக்கு 2 சாட்சி கொடுக்குது. இந்த இடத்த தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. புராண கதையிலே உங்களுக்கு அந்த பறவை வெட்டமிட்டு காட்டுறது, இந்த பல்லி சத்தம் வர்றது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சாட்சி பொருளாக பிரபஞ்சம் பேசும் மொழியாக அன்றைக்கே இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி தான் நம்ம கூட இப்போ நம்மளுடைய வாழ்க்கை விஷயத்துங்களுக்கு பார்க்கணும். இன்றைக்கி நம்ம பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் விஷயத்தில், ஒரு ஹைலி டெக்னிக்கல் விஷயத்தில் நம்ம அந்த மாதிரி பார்க்க தெரிஞ்சுக்கணும் நமக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி அது ஆச்சுங்களா. அப்புறம் பைரவரே வந்து இந்த சண்டைங்கள்லாம் முடிஞ்ச பின்னாடி அவர் பைரவரே வந்து ஆசி கொடுக்குறாரு. நீ அந்த லிங்கத்தை எடுத்துன்னு போயிட்டு இவர்கிட்ட கொடுத்து ராமர்கிட்ட இது பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பைரவரே கொடுத்துட்றாரு அதை. ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் என்னன்னா, இந்த இதுவையும் அந்த கருடனும் அந்த பல்லியும் இன்றைக்கி டேட்டுக்கு கூட நீங்கள் அந்த காசியில் போனால் எங்குமே கருடன் பறக்க முடியாது, பல்லி சத்தம் கேட்காது அப்படின்ற விஷயம். ஏன்னா அது எப்படி அவங்க வந்து நான் சொல்லி அது வேணான்னு நினச்ச விஷயத்துக்கு நீ எப்படி அது அவங்களுக்கு க்ளூ கொடுக்கலாம், சாட்சி கொடுக்கலாம்? சிவன் பைரவர் அவங்களுடைய கோபம் அது. சிவன் பைரவர் அவங்களுடைய கோபம். அது எப்படி நாங்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி இது பண்ணோம்னா நீ எப்படி அவங்களுக்கு அடையாளம் காட்டுற? அதனால் என்றைக்குமே அந்த காசியில் அந்த கருடனும் அந்த பல்லியும் காட்சி தரக்கூடாது, இருக்கக்கூடாது அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி இன்றைக்கி டேட் வரைக்கும் நடக்கிற விஷயமா இருக்குது அது. அந்த பறவைன்ற விஷயத்துக்கு அதுக்கும் எவ்வளோ சம்மந்தங்குது பாருங்கள். அதனால தான் இப்போ பைரவர் நாளைக்கு தேய்பிறை இது உங்களுக்கு. அந்த கருடனை வாகனமாக கொண்டது தான் குரோதன பைரவர் உங்களுக்கு. கருடனை வாகனமாக கொண்டவர் தான் குரோதன பைரவர் எனக்கு. அதை நீம்கரோலி பாபா இன்றைக்கி எனக்கு அந்த விஷயத்தை பற்றி பைரவருக்கும் அனுமனுக்கும் சண்டை கதை எல்லாருக்கும் தெரியும். ராமன் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீ குரோதன பைரவரில் அந்த கருடன் மிக்ஸ் ஆகிருக்கிற விஷயத்தை நீ வெளியே கொண்டு வரணுன்ற மாதிரி இன்றைக்கி சமிஞ்சை கொடுத்தாரு எனக்கு. அதனால் நான் ஒன்று முடிவு பண்ணேன். எனக்கு சமிஞ்சை கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆதாயம்? அதனால் அதை உங்களை கனெக்ட் பண்ண வச்சு உங்கள் வேண்டுதலை உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டிய விஷயத்த நான் சொல்லணும். இப்போ அது எப்படின்னா, இப்போ நம்ம குரோதன பைரவர் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். குரோதன பைரவரை நான் சொல்லி வணங்கி 2 பேருக்கு நீங்கள் நம்புங்க நம்பாத போங்க 6 வருஷம் நான் போட்ட வீடியோவில் இருக்கும். அது 2 பேருக்கு கூகுளில் வேலை கிடச்சிது. அது உங்களுக்கு நீ நம்புங்க நம்பாத போங்க. அது எப்படின்னு தெரில. அது 2 பேருக்குமே குரோதன பைரவரை வேணுனவங்களுக்கே 2 பேருக்கு கூகுளில் வேலை கிடச்சது தான் ஆச்சரியமான விஷயம் எனக்கு. அது இல்லாமல் நான் சொன்னதுக்காக இன்னொருத்தர் வந்து அவங்க கூகுளில் இல்லை, அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க ஏற்கனவே அவங்க பெரிய இவங்க தான் அவங்க. ஆனால் நான் சொன்னதுக்காக நான் அதே மாதிரி பாசிப்பயிர் வச்சு சவுத் வெஸ்ட்டு கார்னரில் குரோதன பைரவர் படம் வச்சு பாசிப்பயிர் பாயசம் வச்சு 9 முறை அவர் குரோதன பைரவர் ஸ்லோகமே இருக்குது. அதை நான் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த குரோதன பைரவர் ஸ்லோகத்தையே சொல்லி 9 புதன்கிழமை வணங்க சொல்லியிருப்பேன் நான். இன்றைக்கி இந்த குரோதன பைரவர் இப்படி நீம்கரோலி பாபா கூட வந்து லிங்க் ஆவார்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப பைரவர் தேய்பிரை அஷ்டமி நான் ஃபாஸ்டிங் இருப்பேன், பௌர்ணமி நான் ஃபாஸ்டிங் இருப்பேன். பௌர்ணமி நான் 18 முறை தனம் தரும் பாட்டு சொல்வேன். தேய்பிரை அஷ்டமி நான் 8 முறை தனம் தரும் பண்ணுவேன். தொடர்ந்து 3 வருஷம் அப்படி இருந்தாங்க. அப்புறம் அவங்களா தான் நிறுத்துகிறாங்க. எந்த ஒரு ஃபாஸ்டிங்கு எந்த ஒரு விஷயத்தையும் அந்த கடவுளே வந்து இதுக்கு மேலே பண்ணாதன்னு எனக்கு சொல்லிவிடுவாங்க சூட்சமாக. அந்த மாதிரி நான் நிறுத்தம் தான் அது.
இப்போ வந்து குரோதன பைரவரனுடைய ஸ்லோகம் போடுறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில். நாளைக்கு தேய்பிறை அஷ்டமி. நாளைக்கு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட இந்த இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கூட அடுத்த தேய்பிறை அஷ்டமி இல்லை, மாதத்தில் ஒரு முறை தான் வரும். 8 தேய்பிறை அஷ்டமிகள். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குரோதன பைரவர், நீம்கரோலி பாபா 2 பேரையும் சேர்த்து வணங்கணும். இந்த இடத்துல நம்ம ஹனுமன் அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஹனுமன், ராமர் அதெல்லாம், ஏன்னா இந்த விஷயத்தை கொண்டு வந்தது நீம்கரோலி பாபா தான். எனக்கு அவரே தான் இந்த இது நான் குரோதன பைரவர் படத்தை போட்டால் அதை பிளாக் அண்ட் ஒயிட்டாக என் கையை போய் வேறு ஒரு விஷயத்தை கிளிக் பண்ணி அதை பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றினது. அப்படியே சில நம்பர்ஸை போட்டால் அப்படியே மாற்றி விட்டார். அது மாதிரி இது எதுக்கு நான் போட்டிருக்கேன்னா 12/12/2025 இல்லைங்களா நாளைக்கு. 2 1 கூட்டு 12, 2 1 கூட்டினா 3, இந்த 2 1 கூட்டினா 3, இந்த 2025 கூட்டினா 9 சரிங்களா. இது மொத்தத்தையும் கூட்டினா 15, அந்த 15 கூட்டினா 6 சரிங்களா. இதில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வருது உங்களுக்கு 3 6 9, குரு நம்பரு, அந்த மாதிரி வந்து 5ன்ற நம்பரு, 1ன்றது சிவனுடைய நம்பரு, நிறைய விஷயங்கள் வருது. அந்த நியூமராலஜி படி நிறைய வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதில் ரஜினி படம் இருக்குது, அதெல்லாம் பார்க்காதீங்க. ரஜினியை பார்த்தா நான் எப்படி தெரியுமா நினைப்பேன், ராகவேந்திரான்னு நினச்சிக்குவேன், அவ்வளோதான். ஏன்னா அது ராகவேந்திரா இதில் வந்து அவர் உண்மையிலேயே அவ்வளோ தத்ரூபமாக அந்த அந்த பாட்டு ஒன்று வரும் பாருங்கள் ராகவேந்திர படத்தில். அப்படியே ராகவேந்திர மாதிரியே இருப்பாங்க. அதை அப்படி நினச்சிக்கோங்க. அதை பற்றி மற்ற இந்த கான்ட்ரோவர்சி விஷயங்களை பற்றி ரொம்ப திங்க் பண்ணாதீங்க இந்த இடத்துல. ஏன்னா அதில் அந்த நான் டேட்டுக்காக தான் எடுத்தேன், அதில் போகிறதுக்காக. அதனால் அப்படி மட்டும் பாருங்கள். தயவு செஞ்சு நீங்கள் வந்து தேய்பிறை, நீங்கள் அவங்கள கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் போடுங்க போதும். எப்பவுமே நீங்கள் தேய்பிறை அஷ்டமிக்கு எப்படி கும்பிட்றீங்களோ அதெல்லாம் கும்பிடுங்க, அதிலலாம் நான் எதுவுமே சொல்லலை. எனக்கு இந்த நீம்கரோலி பாபாவையும் இவரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் ஸ்லோகம், குரோதன பைரவர் ஸ்லோகம் போட்டிருக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்லோகத்தை 9 முறை சொல்லுங்கள். அதே மாதிரி 59 முறை நீம்கரோலி பாபா போற்றி அப்படின்னு சொல்லணும். 59 முறை குரோதன பைரவரே போற்றின்னு சொல்லணும். கனெக்ட் பண்ணிடுறோமா, நம்ம ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிடுறோமா. அப்புறம் குரோதன பைரவருடைய ஸ்லோகத்தை நம்ம 9 முறை சொல்லிடுறோம். அப்புறம் நீம்கரோலி பாபாவுக்கு திருப்தியான விஷயம் என்னன்னா, அவர் பேரை சொல்கிறத விட அவருக்கு ராம் 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 சொன்னால் தான் ரொம்ப இருக்கும். அதே மாதிரி யாரோ ஒரு வியூவர் தான் சொல்லியிருந்தாங்க, ராம் ராம் 1 ராம் ராம் 2 அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை ராம் ராம் 3 டைம் வரணும்னார் அவர். ஒரு வியூவர் தான் சொல்லியிருந்தாங்க, ராம் 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 அப்படி தான் வரணும்னு சொல்லியிருந்தார். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த மாதிரி 9 முறை, அதாவது ராம் 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 அப்படி 9 முறை, அதாவது 2 செட்டு வரும். குரோதன பைரவருடைய ஸ்லோகமும் குரோதன பைரவரே போற்றின்றதும் ஒரு செட்டு. அதே மாதிரி நீம்கரோலி பாபா 59 முறை போற்றியும் இந்த ராம் ராம் ராம்ன்றது 9 முறையும் அது ஒரு செட்டு. அந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது அவங்க 2 பேரையும் நம்ம சேர்த்துட்டோம். அது வந்து நம்ம தேய்பிறை அஷ்டமி இன்றைக்கி தான் பண்ணுறோம். நீங்கள் அவங்கள நினச்சிட்டாலே போதும். உங்களால் ஏதாவது சாப்பாடோ பொருளோ தானம் பண்ண முடிஞ்சாலும் சரி, இல்லைன்னா நாய்க்கு ஒரு தயிர் சோதம் வச்சாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் எப்பவுமே நம்ம பண்ணுற பூஜை முறைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதும் சரி. அந்த பறவையும் நாளைக்கு தெரியுதா பாருங்கள். நீங்களாகவே உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற பறவையில் ஒரு புறா வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குதுன்னா கூட நீங்கள் அதை முடிஞ்ச வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் சூஸ் பண்ண பாருங்கள் நீம்கரோலி பாபாவுக்கு. இல்லைன்னா அதான் ஒரு அழகு மட்டும் ஒயிட்டாக இருக்குது, உடம்பு ஃபுல்லாக பிளாக்காக இருக்குதுனாலும் அதையும் நம்ம அது குயில் 2 வகை குயில் இருக்குது. அதனால் அந்த ஏஷியன் குயில்ன்றது அது வேறு மாதிரி தான் கத்தும். அதிலே நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா அந்த பறவையும் நாளைக்கு பாருங்கள். இந்த குரோதன பைரவர்ன்ற ரூபத்தில் டாகு ஏதோ ரோட்டில் எது இருந்தாலும் அது குரோதன பைரவர் ரூபமாக பாருங்கள், அதை பாருங்கள், இது வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதை நான் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு தம்ப்நெயிலெல்லாம் நான் முடிச்சுட்டு நான் இதை பற்றி பார்த்துட்டு இருக்கும்போதே இன்னொரு வீடியோவில் இருக்குது, அது நீங்கள் போய் பாருங்கள். அது வந்து 6 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது வந்து இது பரிகார ஸ்தலங்கள்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பேர் வந்து பரிகார ஸ்தலங்கள் போலுது அந்த சேனல் பேர். அதில் 6 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து 52வது இது இருக்குது இல்லைங்களா, அந்த அம்மா இவங்களுடைய பார்வதி தேவியினுடைய இது விழுந்த இடங்கள் பாகிஸ்தானில் விழுந்தது இல்லைங்களா, அதை பற்றி ஒரு அம்மா பேசுகிறாங்க. அந்த வீடியோவை நான் பார்க்கணுன்றது என்னை பார்க்க வச்சுறாரு அவர் நடுவில். இதை முடிச்ச உடனே நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போகிற ஆள் எதுக்கும் அந்த வீடியோவை பார்க்க வச்சார். மேலே எதுவுமே காட்டல, சக்தி பீடம் பற்றி மட்டும்தான், பாகிஸ்தான் மட்டும்தான் போட்டிருந்தது.
அது உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, அந்த இடத்துக்கு ராமரும் சீதையும் வந்து அந்த கோயிலுக்கு வந்து போயிருக்கிறாங்க. அப்படின்ற விஷயத்தையும் என்ன நீம்கரோலி பாபா தான் இன்றைக்கி பார்க்க வச்சாரு. நீங்கள் போய் பாருங்கள் அந்த வீடியோவ. அதாவது பரிகார ஸ்தலங்கள்ன்றதில இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானில இந்த இந்த அம்மாவனுடைய இது 52 இடத்துல விழுந்தது இல்லைங்களா? அந்த இடத்துக்கு போவே முடியாது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இதுவரைக்கும் சுதந்திரத்துக்கு பின்னாடி அந்த அம்மா மஞ்சுளா சுரேஷ் போலுக்குது அவங்க பேர். அவங்க வந்து சுதந்திரத்துக்கு பின்னாடி பாகிஸ்தானில் அந்த கோயிலுக்கு அந்த இடத்துக்கு இதுவரைக்கும் யாருமே போனதில்லையா? இந்தியாவிலேருந்தோ இல்லை வேற எங்கேருந்தோ இவங்க தான் போலுக்குது ஃபஸ்ட்டு போனது. அதை பற்றி அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. அதை பார்க்க வைக்கிறாரு இந்த நீம்கரோலி பாபா. இந்த வீடியோ நான் போடுறதுக்கு முன்னாடியே அது போட்டுருக்கும்போது அதை கண்ணில் காட்டுது. ஆனால் மேலே ராமர்னோ எதுவுமே சொல்லலை. வெறும் சக்தி பீடம் மட்டும்தான் காட்டுது. உள்ளே போய் பார்க்கும்போது தான் அதை நான் பார்த்து முடிக்கும்போது தெரியுது, அந்த இடத்துக்கு ராமரும் சீதையும் வந்து போயிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் நீம்கரோலி பாபா சுட்டி அடிக்கிறாரு. ராமர் கூட கனெக்ட் ஆன அனுமன் கூட கனெக்ட் ஆன பைரவர் கூட கனெக்ட் ஆன அந்த இது கருடன், பல்லி இப்படின்னு போயிட்டு அந்த பறவைகள் இதுன்னு நம்ம பார்க்கும்போது அதிக கனெக்ஷன் கிடைக்கத்த என்னால் பார்க்குறேன். அதிக விஷயங்களில் முக்கியமான வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அதுலேயும் கூட தான் நகர்வு ஏற்படுதுன்றதுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுலேயும் கூட தான். ஏன்னா இப்போ எல்லா வியூவருமே என் ஃப்ரெண்டான வியூவரு, ஃப்ரெண்ட் ஆகாத வியூவரு எல்லாருமே மெயிலில் தான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வெளியில் சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. ரகசியமாக வைக்கணும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்கள்னு இருக்குது. அதனால என்னால் இப்போதைக்கு அதை சொல்ல முடியலன்றதுனால தான் நான் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன்றதுனால தான் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மிராக்கிள்ஸ் ஏற்படும் அப்படின்னு நான் சொல்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.